அனைவருக்கும் வணக்கம். நான் ஜம்புகேஸ்வரன், நிறுவனத் தலைவர், தமிழ்நாடு எம்கேடி பேரவை மற்றும் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி. இந்த காணொலியின் நோக்கம், மீண்டும் ஒரு அக்கிரமத்தை அரங்கேற்றி இருக்கும் தினமலர் பத்திரிகையின் தலைமையின் செவிட்டு செவிகளை நமது கண்டன குரல் கிழித்திட வேண்டும் என்பதே இந்த காணொலியின் நோக்கம். 21 ஜூலை நாளிட்ட சென்னை தினமலரில் விஸ்வகர்ம ஆசாரி கம்மாளர் சமுதாயத்தின் மீது வன்மத்தை கக்கியுள்ளது இந்த பத்திரிகை. ஆசாரிகள் இருவருக்கு பலை என்ற தலைப்பிலே செய்தி வெளியிட்டு ஆச்சாரிய சமுதாயத்தை அவமதிப்பு செய்திருக்கின்றது இந்த நாளிதழ். ஒரு சம்பவம் நடந்தால் சம்பவம் தொடர்பானவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு செய்தி வெளியிடுவது வழக்கம் முறை. பொதுவாக ஜாதி பெயரை குறிப்பிட்டு செய்தி வெளியிடுவது அநாகரிகம் மற்றும் பத்திரிகை தர்மத்திற்கு அழகல்ல. தினமலருக்கு இது புதிதல்ல. 2 வருடங்களுக்கு முன்புதான் இரட்டை காப்பியங்கள் என்ற தலைப்பிலே விஸ்வகர்ம சமுதாயத்தை இழிவு செய்து செய்தி வெளியிட்டு நமது கண்டனங்களை சந்தித்தது. சமூக நீதி குறித்து வியாக்கியானம் எழுதும் இந்நாளிதழின் சமூக நீதியின் லட்சணம் இதுதானா? இவர்களின் சமுதாயம் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த நாளிதழின் தலைமை அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் செய்திகள் இருந்தால் பக்கம் பக்கமாக வண்ண புகைப்படங்களை இட்டு அரை பக்கங்கள் செய்தி வெளியிடும் இந்த நிர்வாகம் தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கும் விஸ்வகர்ம சமுதாய இயக்கங்களுடைய செய்திகளை, அது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த செய்திகளை வெளியிடுவதில்லை. அப்படியே செய்திகள் வெளியிட்டாலும், நாம் வற்புறுத்தி செய்திகள் வெளியிட்டாலும் அந்த செய்திகள் அளவில் மிகச் சிறியவனவாகவும் பல பெயர்கள் மறைக்கப்பட்டும் அந்த இயக்கங்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டும் தான் செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஆசாரி என்பது ஒரு சமூகத்தை குறிக்கும் சொல். தமிழ்நாடு அரசிதழிலே அந்த ஜாதி பட்டியலிலே ஒரு இனம்தான் ஆசாரி சமூகம். வெளியீட்டாளர், ஆசிரியர், துணை ஆசிரியர், இணையாசிரியர், செய்தி ஆசிரியர், பிழை திருத்துபவர் என்ற பொறுப்பாளர்கள் உள்ளடக்கிய நிறுவனத்தில் எவருக்கும் இது பற்றி தெரியாதா? தொடர்ந்து அவமதிப்பது திருந்திதான் செய்கிறார்கள் என்றுதான் நாங்கள் அதை கருதுகிறோம். ஆண்டவனுக்கு ஆலயங்களையும் தாலி மெட்டி முதலிய மங்கள பொருட்களையும் வசிப்பதற்கு வீடுகளையும் கட்டி கொடுத்தும் கலைத்திறன் மிக்க தியாக உணர்வுடன் இந்த நாட்டினுடைய நாகரிகம், வரலாறு, கலை, கலாச்சாரம், பண்பாடு இவற்றுக்கு சொந்தமான ஒரு இனத்தை தொடர்ந்து புண்படுத்தி வரும் தினமலருக்கு தமிழ்நாடு எம்கேடி பேரவை மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சியினுடைய கடுமையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமலர் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட செய்திக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே எங்களது ஒரே கோரிக்கை, எதிர்பார்ப்பு. கம்மாளன் அந்தஸ்துக்கு ஒரு பங்கம் என்றால் விடமாட்டான். உரிமைகளுக்காக கம்மாளன் ஒருபோதும் தனது உரிமைகளை விட்டு தரமாட்டான். இதில் சமரசம் கிடையாது. எனவே மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன், தினமலர் இச்செய்திக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. என்றென்றும் மக்கள் பணியில் எம் ஜம்புகேஸ்வரன், பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி மற்றும் நிறுவனத் தலைவர், தமிழ்நாடு எம்கேடி பேரவை. ஜெய் விஸ்வகர்மா. நன்றி, வணக்கம்.